கேட்கும்போது பேசக்கூடாது. பிள்ளைங்களாம் இங்கே பேசுகிறீங்க, கவனிச்சுக்குங்க. வசனத்தை கேட்டால் தான் அது உள்ளே போகும், வசனம் கிரியை செய்யும். ஆகவே எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு செய்தி கொடுக்க வேத அறிவு ஞானம் மட்டும் போதாது, தேவனுடைய வெளிப்பாடு வேண்டும். நமக்கு வேதம் நல்லா படிச்சிருந்தாலும் வேத வசனங்கள் நமக்கு நல்லா தெரியுங்கிறதுனால ஒரு செய்தியை கொடுக்க முடியாது, அது செய்தியாக இருக்காது. தேவன் நம்மோடு பேச வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு எப்பொழுது யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு சொல்லணும். அவர் சொல்லுகிற வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் தேவ ஆவியோடு இணைந்து தியானிக்கணும். அப்போ தான் அது சரியான ஒரு செய்தியாக எல்லாருக்கும் போய் சேரும். ஆகவே வாரந்தோறும் செய்தி கொடுப்பது ஒரு பெரிய வேலை. அது நம்ம இங்கே எந்த வேலை ஒன்றா அனுபவத்தில் செய்து விடலாம். ஆனால் பிரசங்கிக்கிற செய்தி என்பது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது. அதனால் எல்லாரும் கவனமாய் கேட்டு பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா 18 2 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வேத பகுதியை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவன் பிரசங்கிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் பேசும்போது அருளப்படும் என்று சொன்னது போல தேவன் பேசுவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுவீராக, இருதயத்தில் பேசுவீராக, மனதிலே பேசுவீராக. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும்படி கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனமாய் கேட்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய மனதிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் அவருடைய கையில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு இவர் தான் ரைட் ஹேண்ட். விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா தான் ரைட் ஹேண்ட், இப்படிலாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு தேவன் தான் ரைட் ஹேண்ட். அல்லேலூயா. அவர் கையிலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய கையிலே இருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் தேவனுடைய கையில் இருக்கிறோமா? ஏசாயா 64:8 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அல்லேலூயா. நாங்கள் களிமண். நம்ம எல்லாரும் யாரு? வெறும் களிமண். களிமண். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். எப்படி விரும்பினாலும் ஒரு பாத்திரம் போல அவர் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரையும் ஒரு பாத்திரமாக அவர் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 29:16 சொல்லுது, இந்த களிமண் அவரை பார்த்து என்ன பேசுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? களிமண் கர்த்தரை பார்த்து பேசுது பாருங்க. எப்படி ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, எப்பா நீ களிமண், நீ அவருக்கு நிகரா பேசாத. ஏன் அவர் என்ன
உண்டாக்கலை என்னன்னு சொல்லாத, உருவாக்கலன்னு சொல்லாத. அவர் தான் குயவன், நாம தான் களிமண் பாத்திரமாய் வணையப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 45:9-10 மண்ணு ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஏன் என்னை படைச்சிங்க, ஏன் என்னை உருவாக்கினீங்க, நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல சொல்ல தகுமோ? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவர் கையிலே நாம் இருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் உருவாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. எப்படி வேண்டுமானாலும் பாத்திரத்தை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. களிமண்ணின் மேல் குயவனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் கையில் இருக்கிறோம்? தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் நன்மை செய்தாலும் என்ன செய்தாலும் அவர் கையில தான் இருக்கிறோம். அவர் கையில இருப்பது தான் நல்லது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 24:14 தாவீது பாவம் செய்த போது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொன்ன பாவம் என்ன சொல்லிட்டு பாவம் செய்துட்டான். உடனே அங்க ஒரு 3 தண்டனைகளை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். அப்ப தாவீது என்ன தண்டனை வேணும்னு கர்த்தர் கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா 24ஆம் வசனம், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தருடைய கையிலே இருப்பவர்களுக்கு பாவம் செய்தாலும் இரக்கம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய கையில விழட்டும். நான் அவர் கையில் இருக்கிறேன், என்னை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரியப்படுத்துவதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்றாரு. இந்த மண்பாண்டை செய்யக்கூடிய குயவன் வீட்டுக்கு அனுப்புறாரு. அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த சக்கரம் வேகமா சுத்தும். சக்கரத்தை என்ன செய்வாங்க? வேகமா சுத்தி நடுவில் களிமண்ணை வச்சு சுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் தண்ணியை தொட்டு தொட்டு அந்த பாத்திரத்தை வணைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது உருவாகிட்டு வந்துட்டே அந்த கரெக்டா தான் வந்துச்சு, கெட்டு போச்சு. மறுபடியும் என்ன செய்தார் அவரு? அதை களிமண்ணை குழைச்சு மறுபடியும் வச்சுட்டு வேற பாத்திரமாக வணைந்து அழகா எடுத்துட்டார். இப்போ எரேமியாவுக்கு சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாரு, இந்த பாத்திரம் கெட்டு போனது போல என் ஜனங்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். நான் ஏன் அவங்கள வேற பாத்திரமா செய்யக்கூடாது? நீ போய் சொல்லு, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பண்றார். நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். நல்லா கவனிக்கணும். பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே வேதம் சொல்லுது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தவறி இருக்கலாம். கர்த்தர் கையில் இருப்போம், நம்மை மறுபடியும் உருவாக்க வல்லவர். அல்லேலூயா. தேவன் உருவாக்கினார், உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார். உருவாக்கின தேவன் என்ன செய்யறாரா? ஏசாயா 49:16 சொல்லுது, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மனைவி பேரை புருஷன் பேரை கையில் என்ன செய்யறாங்க? பச்சை குத்தி இருக்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பாப்போம். பச்சை குத்தி இருக்கிறவங்க கையில ஞாபகார்த்தமாக ஒரே ஒருத்தர் குத்தி இருக்கார். எதுக்காக? நினைவு கூறுவதற்காக. அப்படித்தானே? நினைச்சுக்கிட்டே இருக்கணும். யார் பேரு? அண்ணன் பேரு. அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, நம்மை கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை நினைத்து கொண்டே இருப்பதற்காக. மறக்கவே கூடாதுங்க. உள்ளங்கையில வச்சிருக்கிறேன் உன்னை நான் மறப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த களிமண் எப்போதுமே ஒரு பாத்திரம் செய்யும்போது எப்போதுமே கரெக்டா வராது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களுக்கு தான் என்ன செய்யும், அது டக்குன்னு அழகா செஞ்சிருவாங்க. அப்போ கூட அதுல ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கும். அப்புறம் அந்த களிமண்ணை வச்சு லேசா அப்படி தடவி பூசி அதை ஒட்டெல்லாம் போட்டு சரி பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கை தொடங்கினது முதல் முடிகிற வரைக்கும் சரியாய் முடிந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் சரியாய் ஆரம்பித்தேன், சரியாக முடித்தேன் என்று எல்லாரையும் சொல்ல முடியாது. பவுல் மட்டும்தான் அதை சொல்லி இருக்கிறார். அவர் மட்டும்தான் நல்லா நான் ஓட்டத்தை ஓடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன்,
நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் சொன்னார், அவரை போல நாமளும் தேவனை பின்பற்றுவோமானால் சொல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் கடினம்தான். அப்போ இந்த கெட்டுப்போன வாழ்க்கையை தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டா அப்படியே தள்ளிடுறவர், தள்ள மாட்டார். நீ வேண்டாம் போ, சரியில்லை சொல்லுவதே இல்லை. அதான் தேவனுடைய பெரிய இரக்கம், மகா பெரிய இரக்கம். ஒருவன் கெட்டு போனாலும் அவன் என்ன செய்யறார் தெரியுமா? மறுபடியும் வேறு பாத்திரமாய் வேறு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவனை உருவாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க முடியும், புது வாழ்வு கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உதாரணமா சொல்றேன், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களையும் நோக்கி, எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் மறுபடியும் உருவாக்கினான். நல்லா கவனிக்கணும். களிமண் குயவன் கையிலே இருந்து மறுபடியும் உருவாக்கப்படுகிறது போல இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போனார்கள், அவர்கள் உடைக்கப்பட்டு போனார்கள். அவங்க வாழ்க்கை உடைந்திருக்கிறது. அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள், 2 நினைவுகளால் வாழ்கிறார்கள், குந்தி குந்தி நடக்கிறார்கள், பாகாலை ஆராதிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். அவங்க உண்மையான ஆராதனை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் கெட்டு போனார்கள். இந்த கெட்டு போன வாழ்க்கையை எலியாவை கொண்டு கர்த்தர் இங்கே மறுபடியும் புதுப்பிக்கிறார். அவங்க பலிபீடத்தை செப்பனிட்டு, அவங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டி, அவங்களுடைய இருதயத்தை மறுபடியும் தேவனிடத்திலே திருப்ப வேண்டும், அவங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை அவர் இங்கே செய்கிறார். இதுதான் களிமண் குயவனை கையாளுகிற விதம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா தேவன் இறங்கி வந்து நேரடியாய் பேசுவதில்லை. தேவன் ஒரு மெய்ப்பனை கொண்டு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுத்தார். அவங்க இதுவரைக்கும் 2 நினைவுகளால் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் மட்டுமே தெய்வம் என்று ஒப்புக்கொண்டார்கள். வேதம் சொல்லுது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் தேவனால் திருப்பப்பட்டது. அதுதான் புது பாத்திரமாய் மண்பாண்டமாய் உருவாக்கப்பட்டது என்று பொருள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கையில இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல மாட்டீங்க. யாரும் இல்லையாப்போ? அல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த கை, தேவனுடைய கை எப்படிப்பட்டதுன்னு நம்ம கவனிக்க போறோம். கர்த்தருடைய கையில இருந்தா என்ன செய்வாரு? நீங்க கர்த்தருடைய கையில இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அதை நம்ம தியானிக்க போறோம். நல்லா கவனிக்கணும். நாம் தேவனுடைய கையில் இருக்கிறோமா என்பது முதல் கேள்வி. எத்தனை பேர் கையில் இருக்கிறீங்க? 1, வேற 2, 3, 4, 5, 6, 7. நான் என்ன தான் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. மற்றவங்க என்ன செய்யல, கையில இல்ல. அப்படிதான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீ கையில இருந்தா அவர் கை உன்னை என்ன செய்யும் அப்படிங்கறத தியானிக்க போறோம். அதான் தலைப்பு. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவனுடைய கை எப்படிப்பட்டது? 1, தேவனுடைய கையில் நீங்கள் இருந்தால் தேவனுடைய கை உங்களை உயர்த்தும். உயர்த்தும் கை. கையில் இருந்தீங்க என்ன செய்யும்? கையே உங்களை உயர்த்தும். ஆதியாகமம் 32 24வது வசனம், 25ஆம் வசனம், 28ஆம் வசனம். 32 24வது வசனம் பாருங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமலும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கவனிங்க, தேவனுடைய கை இப்ப யாரை தொட்டுது? தேவனுடைய கை யாரை தொட்டுச்சு? யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயருடைய வழக்கத்தின்படி ஒரு மனுஷனுடைய தொடையை தொடுவது சத்தியம் பண்றதுக்கான அடையாளம், வாக்கு கொடுப்பதற்கான அடையாளம். ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரை தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி என் பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும் பொழுது, நீ இந்த வேலையை உண்மையாய் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய தொடையின் கீழே உன்னுடைய கையை வையின்றார். கவனிங்க, தொட கீழே கையை வைக்கிறது எதுக்கு அடையாளம்னா, சத்தியம் பண்றது, வாக்கு மீறக்கூடாது என்பதற்கான அடையாளம். இப்ப நாம என்ன செய்யறோம்? கையை நீட்டி சத்தியம் பண்ணி சொல்லுன்றோம், பைபிளை நீட்டி சத்தியம் பண்ணி சொல்லுன்றோம், என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுன்றோம். நீ எதை செய்ய சொன்னாலும் நம்ம ஆட்கள் அதை ஈஸியா மீறுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறோம்? எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயம் உனக்கு வரணும். அதனால நீ பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்றோம். நீ என்னதான் சொன்னாலும் சரி, நாங்கள் அதை மீறுவோம். அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கிறதுக்கான வழி என்னன்னா, உடனே தள்ள கையை வச்சு சத்தியமா இல்லைன்னு அப்பட்டமான பொய்யை சொல்லி ஈஸியா தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் அங்க பாத்தீங்கன்னா தொடையின் கீழே கையை வச்சுட்டா வாக்கு மீறக்கூடாது. அப்போ தேவன் யாக்கோபை ஏன் தொட்டார் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன், சத்தியமா சொல்றேங்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு நான் ராத்திரி பூரா முழிச்சிருந்து வசனம் சொன்னா கூட சரி, ஈயத்தை காய்ச்சி ஊத்தினா கூட காது கேட்காது. நான் சொன்னது கேட்டாதான் அங்க பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சொல்றது எப்படி புரியும்? சோத்துல உப்பு அள்ளி கொட்டிடணும், உங்களுக்கு நல்லா உப்பு சோறை சாப்பிடுங்கன்னு, நல்லா உரைக்கட்டும், காது நல்லா கேட்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நீ கையில் இருந்தா உயர்த்தப்படுவேன், இல்லைன்னா உயர்த்தப்பட மாட்டேன். நாம் அவர் கையில் இருக்க வேண்டும். அப்போ யாக்கோபை தொட்டார். யாக்கோபே, நீ உங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்த, உங்க அண்ணனை ஏமாத்திட்டு வந்த, உன்னுடைய மாமாவை கூட ஏமாத்திட்டு வந்த. ஏன்னா உன் பேர் யாக்கோபு, நீ திருடன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரை வைக்கிறேன். நீ இதுவரைக்கும் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். தேவ பிரபுவாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். சத்தியமா சொல்றேன், தொடைய நான் தொட்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன்றார். தேவனுடைய உயர்த்த யாக்கோபை தொட்டதற்கான காரணம், சத்தியமாக அவனை ஆசீர்வதிப்பார், அவன் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் தொடும்போது என்ன விதமான காரியங்கள்னா, ஏசாயா 40:2 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்தது தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். யாக்கோபு பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எருசலேமு கூட பட்சமா பேசி அதன் போர் முடிந்தது அப்படின்னா, யாக்கோபே உன்னுடைய அக்கிரமங்கள் முடிஞ்சது, உன் பாவத்துக்கான தண்டனை முடிஞ்சது, நீ செய்த தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உனக்கு நான் இரக்கம் பாராட்ட போகிறேன். அல்லேலூயா. உன் எல்லா பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. தொடும்போது தேவன் சொல்ல விரும்புகிற வார்த்தை அதுதான். ஏசாயா 51:17 எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். 22ஆம் வசனம், கர்த்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. உன்னுடைய தண்டனை முடிந்தது, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒரு மேலோட்டமா படிச்சோம்னா
வேதம் அதனுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லாது. நாம் அதை கூர்ந்து கவனித்து என்ன என்று கேள்வி எழுப்புவோமானால் அது நமக்கு பதிலை சொல்லும். அப்போ யாக்கோபனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அவன் தன்னுடைய சகோதரனுக்கும் தகப்பனுக்கும் மாமனுக்கும் செய்த எல்லா பாவங்களையும் அந்த இடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. மன்னிப்பை பெற்ற பிறகு கர்த்தர் அவனை தொட்டு உயர்த்துகிறார். அவனை தொடும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார்னா, ஏசாயா 62 3 4 5 வசனங்கள் சொல்லுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ கையில உயர்த்தப்படும் போது எப்படி இருப்ப? கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நல்லா கவனிங்க, அந்த கிரீடமே நாம தான். அவரோட கையில இருக்கிற கிரீடமே நாம தான், அந்த ராஜமுடி நாம தான். அல்லேலூயா. நம்ம கையில இருப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கையில் நாம் இருந்தால் தேவனுடைய கை நம்மை உயர்த்த போகிறது. கர்த்தருனை உயர்த்த போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருனை உயர்த்த போகிறார். நல்ல கையை தட்டுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தேவ கரம் நம்மை உயர்த்த போகிறது. உயர்த்தும் கை. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், யாருமே நம்மளை தூக்கி விட மாட்டாங்க. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் நம்ம யாரும் என்ன செய்யல, தூக்கி விட மாட்டாங்க. யாரும் தூக்கி விட தேவையில்ல, அவங்க தூக்குனா பொத்துன்னு கீழே போட்டுருவாங்க. ஆனால் தேவன் நம்மை தூக்குவதற்காய் கரம் நீட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். நம்முடைய வாழ்க்கை உயர போகிறது. அல்லேலூயா. இப்ப நல்லா கேட்டுட்டு தான் இருப்பீங்க. உயர்ந்த பிறகு என்ன செய்வீங்க? எங்கேயாவது பார்த்து ஓடி போயிடுறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கர்த்தருடைய கையில் நாம் இருப்போமானால், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய கையில் நாம் இருக்கும் பொழுது இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். 18ஆம் வசனம். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நாம் தேவனுடைய கையில் இருந்தால் தேவ கரம் நமக்கு நன்மை செய்யும். கர்த்தர் நன்மை செய்யும் கரம் அவர் கையில தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. நன்மை செய்யும் கை நமக்கு இப்போ இருக்கிறது. கவலைப்படாதீங்க, அந்த கை நமக்கு நன்மை செய்ய போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது தயவுள்ள கரம் என்று வேதம் சொல்லுகிறது. தயவுள்ள கரத்தினால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஏசாயா 66 2 5 வசனங்கள். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அப்படி சொன்னவங்களுக்கு வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்பதானே அவங்க கர்த்தருடைய கையில் இருக்க முடியும். கர்த்தருடைய கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப நெகேமியாவுக்கு ஏன் நன்மை செய்தார்? வேதம் சொல்லுது 1 நெகேமியா 1:1 வாசிக்கிறோம். அவர் எப்போ இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்? அதாவது யூதாவின் செய்தியை, கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு செய்தியை எப்போ கேள்விப்படுகிறார் அப்படின்னா, முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிஸ்லேயு மாதத்துல.
கிஸ்லேயு மாதத்திலே சூசான் அரண்மனையில் இருக்கும்போது அவர் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். கிஸ்லேயு மாதம் என்பது சகரியா 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது 9வது மாதம். இப்போ 9வது மாசத்துல செய்தியை கேள்விப்படுகிறார். 2வது அதிகாரம் 1 வசனம். அதுல அர்த்தசாஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்துல ராஜா கிட்ட போய் பேசுறாரு. அவருக்கு தயவு கிடைக்கிறது. அப்படின்னா 9ஆம் மாசத்துல ஜெபம் பண்ண தொடங்கினவர் 1 மாதம் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 5 மாதங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அழுது தேவனை நோக்கி மன்றாடினார். அவருக்கு இரக்கம் கிடைத்தது. ராஜா கேட்டதை அவருக்கு அப்படியே கொடுத்தார். வசனம் சொல்லுது, வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்காம இஷ்டத்துக்கு சபைக்கு போகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மை செய்யாது. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுவேன், இந்த லேட்டா வர்றவங்க எல்லாருமே ஒரு நாள் கைவிடப்படுவார்கள். சத்தியமா கைவிடப்படுவாங்க. எனக்கு தெரிந்த உண்மையை சொல்லுகிறேன். லேட்டா வந்துட்டு தலையாடுது. ஆமா ஆமா, என்ன அர்த்தம் புரியல எனக்கு. தொடர்ந்து லேட்டா வருவோன்னு அர்த்தம் போலுங்க. பழகிக்கொள்ளணும். வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கத்திய கையில பிடிச்சிருக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட கத்தி? ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கு. கீழெல்லாம் போட்ட முடியாது. அத கீழே போட முடியாது. கையில கொடுத்துட்டாரு. இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா செயல்படணும். நீ அசால்ட்டா இருந்தியானா அது ஒன்னு என்ன செய்திரும்? உன்னையும் அறுத்துரும், வெட்டிரும். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பிள்ளைகிட்ட நல்ல கூர்மையான ஒரு கத்தியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்ப்பீங்க. ஓடி போய் அதை புடுங்கி பத்திரமா வச்சிடறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்கு தெரியாது அது கூர்மையான கத்தின்னு தெரியாது. தெரியாம அதை உபயோகப்படுத்திருச்சுன்னா காயம் ஏற்பட்டதுதான், சரி பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம், கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறோம். வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவனுக்கு தேவகரம் நன்மை செய்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல கூட பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அதான் வசனத்துக்கு நடுங்குகிறவன். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். தேவ கரம் உன்மேல் இருந்தாதான் நீ யாருக்கிட்டையாவது உதவி கேட்டா கூட என்ன செய்யும்? கிடைக்கும். அது தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க தங்களுக்காக உதவி கேட்கவில்லை. யாருக்காக கேட்டாங்க? தேவ ஆலயம் கட்ட வேண்டும், தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி கேட்டாங்க. ராஜா கேட்டதை அவங்களுக்கு கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய கை அவங்க மேல இருந்துச்சு. கை மேல இருந்துச்சுங்க. நம்ம மேல கை இருக்கணும், கரம் இருக்கணும். அல்லேலூயா. உன் மேல கரம் இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை கண்டு கர்த்தர் என்ன செய்வாரு? பயப்பட செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. இங்க யாராவது உங்களை கேள்விக்கு, நான் இந்த நாய் கூட்டிட்டு வாக்கிங் போவேன், எங்கேயாவது அப்படியே யூரின் போவோம் பாருங்க, அங்க யாராவது எப்போ அங்க போவாதப்பா அப்படி கை காட்டுவாங்க. நான் ஒன்னும் பேச மாட்டேன், கையை மட்டும் நீட்டுவேன். அவ்வளவுதான், வாய் முடிக்குவாங்க. எனக்கு புரியல. அப்புறம் நான் யோசிக்கிறேன், உன் கரத்தை நீட்டு, அதிகாரம் உள்ள கரத்தை நீட்டு, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. சிலர் அப்படி வாய் பேசாம அமைதியா இருந்ததை நான் கவனிச்சேன். யோசுவாவுக்கு ஈட்டியை நீட்ட சொல்றாரு, மோசேக்கு கரத்தை நீட்ட சொல்றாரு, கோலை நீட்ட சொல்றாரு. இப்படி நீட்டும் போதெல்லாம் தேவ அதிகாரம் வெளிப்படுகிறது. நம்ம எதிர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும். எஸ்ரா மேல இருக்குது, நெகேமியால இருக்குது. அவங்க 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்து சேர்றாங்க. எத்தனையோ நாடுகளை கடந்து வரணும். எத்தனையோ கள்ளர்கள், திருடர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீறி வந்து சேரணும்னா கர்த்தர் கரம் நன்மையாக இருக்கணும். அவங்க மேல இருந்து பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தது. அல்லேலூயா. சங்கீதம் 17:7 சொல்லுது, உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை
அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். யார் எழும்பினாலும் சரி, அவருடைய வலது கரத்தினால தப்புவித்து ரட்சிக்கிறவர், அவருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா சொல்லும்போது அழகா சொல்றார், 41:10 இந்த தம்பி அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது மறக்காம சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய கை உன்னை தாங்குகிறது. அல்லேலூயா. நன்மை செய்யும் கரம், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. சத்தியமா செய்ய மாட்டார். நான் நன்மை செய்வார்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். தூங்கு மூஞ்சிங்க மாதிரி சத்தம் போடுறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? சத்தம் சும்மா கணீர்னு இருக்கணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த ஜனத்துக்கு உண்டு. எப்படி இருக்கணும் ஜனம்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு இருக்கணும். சத்தம் கர்ஜனை எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு நன்மை செய்வார். அப்படி கர்ஜிக்க வேண்டாமா? நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். தேவ சமூகத்துல பலனா இருக்கணும். அதுதான் நன்மை செய்யுமே தவிர நீ உட்கார்ந்து கேட்டுட்டு போனா நன்மை செய்யாது. தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வர 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 அந்த வார்த்தைகளை உள்வாங்கி உன்னுடைய உணர்வுகள் வெளிப்பட்டு என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறியா? வாய் பேச மாட்டாங்க. சில செயல் நான் பார்த்துருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? வாயில் நான் கொழுக்கட்டையா வச்சிருக்க? நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பதில் சொல்லணும். அதான் சந்தோஷத்துக்கான அடையாளம். அல்லேலூயா. நெகேமியாவே, உனக்கு எப்படிப்பா நன்மை நடந்தது? என் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருந்தது. என் மேல கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே நான் கேட்டதும் என் ஜெபமும் எனக்கு பதிலாக இரக்கமாக வந்து சேர்ந்தது. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு நன்மை நடந்தது. அவர் அற்புதமா சாட்சி சொல்றார். நம்மளால சொல்ல முடியுமா? தேவகரம் உண்மையில எப்படி இருக்கு? நன்மையா இருக்குதா? அல்லேலூயா. நிச்சயமா இருக்கும். கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். உங்கள் நிலைமையை கண்டு பயப்படாதிருங்கள். காரணம், தேவனுடைய கரம் உண்மையில் இருக்குமானால் கண் இமைக்கிற நேரத்திலே அற்புதம் செய்ய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கர்ஜிக்கணும். அப்பதான் உங்களுடைய ஆத்மாவில் பலன் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வசனம் அடிக்கடி சொல்லும் போது உணர்ந்து சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் உணரும் போதுதான் கிரியை செய்யும். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? அப்ப அந்த கையில தான் நாம் இருக்கிறோம். அந்த கையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு சொன்னதை அந்த கை நிறைவேற்றும். சொன்னதை நிறைவேற்றும் கை. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்றார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் வாயில சொல்றாரு, கையில் என்ன செய்யறாரு? நிறைவேற்றினார். 24ஆம் வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய கரத்துல நாம இருந்தோம்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொன்னா செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்லாததையும் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், வாயத்தரும் சொல்லிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னது? அவர் வாயினால் சொன்னது கரத்தினால் நிறைவேற்றப்பட்டதுன்னு சாலமோன் சொல்றாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல
12, 13, 16, 25, 27, 28 வசனங்கள்ல உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். உன்னுடைய வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கு எனக்கு முன்பாக சிறப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்றார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை அதே மாதிரி நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 48வது வசனம் பார்க்கும்போது, பின்னும் ராஜா தாவீது என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என் கண்கள் காண, என் கண்ணுக்கு முன்னாடியே நான் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி என்னுடைய குமாரனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் சொன்னது இங்கே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய குமாரனை ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன்னு சொன்னார், நடந்துச்சு. உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார், நடந்துச்சு. உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னாரு, நடந்துச்சு. இதையெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தேவ கரம் நம்மோடு இருக்குமானா சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்னு எத்தனை பேர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர்? 1, 2, 3, ஒரு 4, 5. மற்றவங்களாம் என்னாச்சு? நான் சொல்லட்டுமா என்னாச்சுன்னு? ஒன்னு கூட ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்காத யாருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. எல்லாம் ஊமட்ட பாசு, வெடிக்காது. அப்படி பூச்சாண்டி காட்டும். ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்றோம், நாங்க ஜெபிக்கிறோம். யாரை பார்த்தாலும் நாங்க ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம் பண்றீங்க? 5 நிமிஷம். நான் பலமுறை சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க 5 நிமிஷம் பண்ற ஜெபம், 1 நிமிஷம் பண்ற ஜெபம், காலண்டருக்கு முன்னாடி பண்ற ஜெபம் உன்னை காப்பாத்தாது. அல்லேலூயா. காப்பாத்தாது. நீ அதான் பைபிள் சொல்லுது, நீங்க உண்மை இல்லைனாலும் கர்த்தர் உண்மையா இருக்கிறாருன்னு ஏன் பைபிள் சொல்லுது தெரியுமா? நீ 5 நிமிஷம் ஜெபம் பண்ற, 1 நிமிஷம் ஜெபம் பண்ற, ஆனா உனக்கு 3 வேளை நான் சோறு போடுறேன்றார். போறாரா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் வயிறு ஃபுல்லா சாப்பிடுறோம்? திருப்திகரமா எத்தனை பேர் சாப்பிடுறோம்? என்ன திருப்தியாய் வைத்திருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? பதில் சொல்றதுக்கும் பயமாகுது. திருப்திகரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் தேவனை ஒரு காலம் நாம் திருப்திப்படுத்தினதே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு ரொம்ப அருமையான ஆட்கள் நாம. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுது, தேவனுடைய கையில் நாம் இருந்தால் 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரை வேணா பலப்படுத்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும், நாம கர்த்தருடைய கையிலே இருந்தால். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் ஜெபம் இல்லாமல் கைவிடப்பட போகிறார்கள். கைவிடப்பட போகிறார்கள். ஜெபம் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜெபம் இல்லாதவன் நரகத்துக்கு சொந்தமானவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு, தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு நீ படுற பிரயாசம் ஒன்னும் பிரயோஜனப்படாது. ஒன்னு உனக்கு லாபமா இருக்காது. நீ கடைசியில் உட்கார்ந்து திரும்பி பார், நீ பெற்றுக்கொண்டது ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. ஜெபிக்காதவன் ஜீவன் இல்லாதவன். வெறும் பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு நான் அதை செய்யல இதை செய்யல, இதெல்லாம் கர்த்தர் கேட்கல. நீ அவரோடு இருக்கிறாயா? அவர் கையிலே இருக்கிறாயா? அதான் முக்கியம். கையில இருங்க. கையில இருந்தாதான் உனக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் உன்னை வேறு பாத்திரமாய் வணைந்து சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தருனை நடத்த முடியும். அல்லேலூயா. கையில இல்லாதவங்களை கர்த்தர் நடத்த முடியாது. அவர் கையில் இல்லாதவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னால. ஆனா கையில இருந்தேன்னா எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு உன்னை கொண்டு போய் நடத்தணும்னு அப்பப்போ உன்னை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். புதிய பாத்திரமாய் வணைந்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
சொன்னதை நிறைவேற்றும் கரம். நாலாவது, நாம் அவருடைய கையிலே இருப்போமானால் அளவில்லாமல் போஷிக்கும் கரம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? அளவில்லாமல் போஷிக்கும். என்னாகும் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். நல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். பிள்ளைகளா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். அல்லேலூயா. மோசேயை பார்த்து கேட்கிறார், மோசே, இத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறாய், இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது என்று எப்படி நீ சந்தேகப்பட்ட? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 20 நாள் அல்ல, 1 மாசம் வரைக்கும் அவங்க சாப்பிடுற சாப்பாடு வாயில போய் மூக்குல வரப்போது பாருங்க. என் வார்த்தையின்படி நடக்காதோ நடக்கும். அல்லேலூயா. மீகா 2:7 சொல்லுது, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவளையில் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. கர்த்தருடைய ஆவி குறுகவில்லை, கர்த்தருடைய கை குறுகவில்லை. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒண்ணுமே கிடையாது. எரேமியாவை பார்த்து கர்த்தர் கேட்டார். என்ன கேட்டார்னா, எப்படி ஆண்டவரே, எப்படி நீங்க எகிப்திலிருந்து இது பாபிலோன்ல இருந்து கொண்டு வருவீங்க, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், எரேமியா 32:17, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றுமே கிடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லை. அளவில்லாமல் கர்த்தர் போஷிக்கிறவர். அங்க என்ன நடந்துச்சுன்னா, என்னாகும் 11 31 32 அப்போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், தரையில 2 முழ உயரத்துக்கு விழுந்து கிடக்க செய்தது. நல்லா கவனிங்க. அங்க இருக்கிறது ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும். மற்ற ஜாதியார் வேற இருக்கிறாங்க. எண்ணிக்கையை பார்த்தா எப்படி 50-60 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு தலைவன். அதான் பயந்துட்டார், இந்த ஆடு மாடுகளை அடித்தாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டார். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நல்லா கவனிங்க, சமுத்திரத்திலிருந்து கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலே மீன்களை பிடித்து சாப்பிடக்கூடிய காடைகள் ஏராளமாக இருக்கும். அந்த சமுத்திரத்திலிருந்து எல்லா காடைகளையும் அடித்து கொண்டு வந்து இவங்க பாளையத்தில் போட்டுருச்சு. நல்லா கவனிங்க, இதான் பாளையம்னா இந்த பக்கம் 32 கிலோமீட்டர், இந்த பக்கம் 32 கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு காடைகள் வந்து விழும்படி செய்து விட்டார். 1 மாசத்துக்கு நான்வெஜ் தான், 3 வேளை நான்வெஜ் தான். சாப்பிட சாப்பிட மூக்குல வருது. அல்லேலூயா. கர்த்தர் அளவில்லாமல் போஷிக்கிறவர். யாரை போஷிக்கிறாரு? கர்த்தருடைய கையில் இருக்கிறவர்களை. நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறாயா? அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் இருந்தா மட்டும்தான் தேவன் நம்மை போஷிக்க வல்லவர். ஏசாயா 51:9 சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தருடைய அளவில்லாமல் போஷிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்ல, நோட் பண்றதுலயும் எழுதுறதுலயும் தவிர பதில் சொல்றதுல யாருமே இல்லை உங்களுக்கு. கர்த்தர் உன்னை பட்டினியாய் போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே சிரிப்பு தான். அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இல்ல? கர்த்தர் நம்மை அளவில்லாமல் போஷிக்கிறவர். தேவனுடைய கையிலே இருப்போம், ஒரு நாளும் குறைவின்றி அளவில்லாமல் கர்த்தர் நம்மை போஷிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்காக ஒரு நிரந்தரமான காரியத்தை செய்து முடிக்கிறவர். நம்மை போஷிக்கிறார் அப்படின்னா நமக்கு ஒரு நிரந்தரமான காரியத்தை செய்து முடிக்கிறவர், அற்புதமாய் செய்கிறவர், அதிசயமாய் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்மாலேயே அதை நம்ப முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது,
பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பும் கரம். பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பும் கரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, யார் மேல? எலிசாவின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கி வருவதற்கான காரணம், அவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறான். அவன் சொல்றான், இப்ப சொல்றான், கர்த்தருடைய கரம் மேல வந்தவனே சொல்றான், காற்றையும் காண மாட்டீர்கள். மழையையும், தண்ணி வர்றதுக்கு 2 வழிதான் இருக்குங்க. ஒன்னு நல்ல காற்று வீசி மேகங்கள் ஒன்றிணைந்து கருமேகம் உண்டாகி மழை பெய்யணும், அப்பதான் தண்ணி வரும். இருக்கிறது வனாந்தரம். ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, 7 நாள் சுற்றி திரிகிறாங்க, தண்ணி இல்லை, எல்லாரும் சாக போறாங்க. இப்ப ஈஸியா மோவாபியர் வந்து அவங்கள என்ன செய்ய போறாங்க? கொன்று போட போறாங்க. சூழ்நிலை இப்ப சரியில்லை. இப்ப இந்த இடத்துல தான் யோசபாத்து, ஆகாபனுடைய மகன் யோராம், ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்களையும் இந்த மோவாபிய ராஜா கையில ஒப்பு கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்தாரோ என்று புலம்புறாங்க. உடனே யோசபாத்துக்கு ஒரு யோசனை வருது, இன்னும் கூட நமக்கு நம்பிக்கை இருக்கு, இங்க யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா தேடி பாருங்க. அப்போ வேலைக்காரரில் ஒருவன் சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய வேலைக்காரங்களுக்கு தான் கர்த்தரை தெரியுது, எஜமானங்களுக்கு என்ன தெரியல, ஆளை தெரிய மாட்டேங்குது. அப்ப அவன் சொல்றான், இங்க எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான், கூப்பிடுங்க அவனை. உடனே அவர் வர்றாரு. வந்த உடனே ஒரு சுரமண்டலக்காரன் வாத்தியத்தை எடுத்து வாசிக்கிறான். கர்த்தருடைய கை அவன் மேல் இறங்கி வருகிறது. அதனால்தான் அபிஷேகமா ஜெபம் பண்ணுங்க, ஆராதனைக்கு வாங்க, பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது, மோள அடிச்சு வாசித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய கை இறங்கி வரும். அதுக்கு தான் சொல்றது. நாம எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவோம், ஏன்னா வேர்க்கும். நிறைய பேர் நான் பார்க்கிறேன், ஆராதனையில் நீ கர்த்தரை துதிக்கும் போது உன்னுடைய உடம்புல இருந்து வேர்வை வெளியேறணும், உடம்பு அனலாகணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு வேர்த்து விறுவிறுக்கும், துடைக்க துடைக்க வந்துகிட்டே இருக்கும், அவ்வளவு சூடு. அல்லேலூயா. அலுங்காம குலுங்காம அப்படி மூஞ்ச பூரா மூடிக்கிறது. முக்காடு நம்ம சொல்றோம் பாருங்க, துணியை தேடுறோம் பாருங்க, முக்காடு இங்க பாருங்க, முக்காடு எப்படி போடணும்? இப்படி போடணும் முக்காடு. எப்படி? இதான் முக்காடு. இதுக்கு போற முழு காடு என்ன போடக்கூடாது? ஃபுல்லா அப்படி போடக்கூடாது. அப்படி ஃபுல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு வேசின்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு பைபிளே? அப்படி போடக்கூடாது. முகத்தை மட்டும் தான் என்ன செய்யணும்? மூடிக்கணும். சிலர் அப்படியே மூஞ்சி தூக்கி மூடிக்கின்னு தூங்குதா, என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பைபிள் நமக்கு நல் வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. தேவகரம் அவன் மேல இறங்கி வந்தது. வந்த உடனே அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, தாகமும் தண்ணீருக்கு வறண்டு போன நாவுமே அங்க இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அதே மாதிரி நாளை இந்நேரத்திலே பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு இதே 10 மணிக்கு கர்த்தர் உன் வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புவார். எனக்கே நல்லா இல்ல, கர்த்தர் எப்படி நல்லா இருக்கும்? சும்மா நீ ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பில் ஓடுகள்லாம் அதிரணும். எப்படி? ஓடு அதிரணும். அவங்க ஆர்ப்பரிச்ச ஆர்ப்பரிப்பு எருசலேம் நகரம் அதிர்ந்தது. ஆர்ப்பரிக்கிற சத்தம் எருசலேமை அதிர பண்ணிற்று. நாம ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு, அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காங்க, சுகத்துக்கு வந்திருக்காங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல,
மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அவன் சொன்னது வாய்க்கால் தண்ணீராய் நிரம்பும்னா, ஆனா கர்த்தர் தேசத்தையே தண்ணீரால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப எங்க ஏதோ ஒரு அணையை கர்த்தர் உடைச்சிருக்காரு. இங்க மேகதாது உடைச்சா மாதிரி, காவிரி உடையற மாதிரி கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏதோம் தேசத்துக்கு தண்ணீர் வருவதற்கு அங்குள்ள ஏதோ ஒரு அணைகளை கர்த்தர் உடைத்து இருக்கிறார். மழை தான் வரலையே, காத்து தான் அடிக்கலையே, இப்ப தண்ணி எப்படி வந்துச்சு? தேக்கி வைத்திருக்கிற ஏதோ ஒரு அணையிலிருந்து என்ன செய்திருக்கணும்? வந்திருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, ஏதோம் தேசத்தின் வழியாய் அங்க இருக்கிற ஒரு அணையை கர்த்தர் உடைச்சிட்டார். உனக்காக அணைகளை உடைக்கிற கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜீவன், தப்புவது, ரட்சிப்பு, பாதுகாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் தருவதற்கு தேவ கரம் உண்மையில் இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும்? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கரம் உண்மையில் இறங்கி வந்தாதான் நீ வார்த்தையை தைரியமாய் பேச முடியும். நீங்க உங்களுக்கே எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க தைரியமா? உங்களுக்கே நீங்க எத்தனை பேர் தைரியமா பேசியிருக்கிறீங்க? உங்களுக்கு யாராவது பேசியிருப்பாங்க, அது வேற. நீங்க உங்களுக்கே பேசியிருப்பீங்களா? எத்தனை பேர் பேசியிருக்கீங்களா? என்ன பேசியிருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பேசியிருக்கிறீங்க? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? பயப்படாத, கர்த்தர் இருக்கிறார். சொல்லிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லணும், பயப்படாத. ஆத்துமாவே பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார். சொல்லணும், நம்ம பார்த்து சொல்லணும். அதான் தைரியமுள்ள வார்த்தை. எந்த சூழ்நிலையில் நீ அகப்பட்டு கொண்டாலும் இந்த வார்த்தையை மறக்காத. அங்கே கண்ண மூடி சொல்லு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியம் அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆறாவது, வேண்டிக் கொள்வதை அருளும் கரம். யாபேஸ் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 நாளாகமம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு, என்னை ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்குங்க, முத கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, அதுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். வசனம் எப்படி முடியுதுன்னா, நல்லா கவனிங்க, எப்படி முடியுதுன்னா, அவன் வேண்டிக் கொண்டதை அவன் தேவ கரத்தில் இருந்தான். தேவனுடைய கையில் இல்லாத ஒருவனுடைய ஜெபம் ஒரு காலம் கேட்கப்படாது. வேண்டிக் கொண்டதை அருளும் கரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நான் சொன்னேன் அந்த ஆராதனைக்கு முன்னாடி, தேவ சமூகம் என்பது நாம் பேசுவது. தேவ சமூகம் என்னது? நாம பேசுறது அவர் கேட்பார். பாதத்தில் உட்கார்ந்து இருப்பது, அவர் பேசுறத நாம கேட்கணும். ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நாம பேசாம அவர் பேச மாட்டார். அல்லேலூயா. நாம அவர் சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? நாம பேசணும். ஆண்டவரே, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, என் நிலைமை எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, நான் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லணும். நல்லா கவனிங்க, எதுவுமே சொல்லாம உனக்கு அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட நீ சொல்லாம உனக்கு எந்த பதிலும் உனக்கு வராது, உனக்கு வரவே வராது. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேரும் கர்த்தரோடு பேசணும். பேசணுமா இல்லையா? இப்படி சொல்றேன், புரிஞ்சுப்பீங்க. இந்த 5 விரல், இந்த 5 விரலும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது. நல்லா கவனிக்கணும். இதுல இந்த சுண்டு விரல் காயம்பட்டாலும் கூட இந்த 4 விரலும் பலன் இல்லாமல் போகும், வேலை செய்ய முடியாது. இது இல்லைன்னா இதுக்கு பலன் இல்லை, இது இல்லைன்னா இதுக்கு பலன் இல்லை, இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா இதுக்கு பலன் இல்லை. இது 5ம் இணைந்து இருந்தால் மட்டுமே இது செயல்படும். இதுதான் குடும்பம், இதுதான் குடும்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு குடும்பமாக ஒருத்தர் ஜெபம் பண்றது,
இன்னொருத்தர் என்ன செய்யுது, நீ நல்லா ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ சர்ச்சுக்கு போ, நீ எல்லாம் செய்ய, நான் என்ன செய்யறேன், ஃப்ரீயா இருக்கிறேன். பிரயோஜனம் இல்லை, எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. காலம் நேரம் எல்லாம் வீணா போய்கொண்டே இருக்கும், எதுவுமே நடக்காது. அப்ப அவருடைய கையில நாம் இருக்கணும். யாபேஸ் துக்கம் நிறைந்தவர் தான், ரொம்ப கஷ்டத்தோடு பிறந்தவர் தான். ஆனா கர்த்தர் சகோதரர் மத்தியிலே கனத்தோடு வைத்திருந்தார், கனத்தோடு வைத்திருந்தார். அவருக்கு பாருங்க, செல்வம் இல்லாமல் இல்லை, பணம் இல்லாமல் இல்லை, புகழ் இல்லாமல் இல்லை, அவர் எல்லாம் வைத்திருந்தார். எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் போயிட்டு எனக்கு காசு வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், ஆசீர்வாதம் எல்லாம் ஜெபம் பண்ணல. என்னை ஆசீர்வதியும் என்ற வார்த்தைக்கான பொருள், நான் என் சந்ததி இந்த பூமியிலே உம்மோடு இருக்க வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். என் ஆசீர்வதியம்னா என்ன அர்த்தம்? நானும் என் சந்ததியும் என் எதிர்காலமும் உம்மோடு இருக்க வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் அவர் வேண்டிக் கொண்டதை அருளினார். அப்ப தேவ சமூகத்தில் பேசுங்க, தேவனுடைய பாதம் உங்களுக்கு பதில் சொல்லும், தேவ பாதம் உங்களோடு பேசும். அவர் பேசிட்டே இருப்பார், நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இப்ப மரியாள் சொல்றா, அவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன கேட்டாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார், கேட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னா அவருடைய சமூகத்தை நாம் நாடி அவரோடு பேசும்போது அவருடைய பாதம் நமக்கு நல்ல பதிலை கொடுக்கும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம். கடைசியாக அதிகாரத்தை கொடுக்கும் கரம். அவருடைய கை எப்படி? அதிகாரம் கொடுக்கும் கரம். நாம் அவர் கையிலே இருந்தால் அந்த கை நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும். எரேமியா 1:9-10 வசனங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கர்த்தருடைய கை வாயை தொடுது. இப்ப வாயை தொட்ட உடனே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? ஏன் நான் தொட்டேன்னா, என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வாயை தொட்டதுக்கான அர்த்தம். அப்போ நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதையெல்லாம் உன் வாய் பேச வேண்டும். நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்னுடைய வாய் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் என்ன வார்த்தையை வச்சேன், உன் வாயில என்ன வார்த்தையை வச்சேன் அப்படின்னா, 10ஆம் வசனம், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இந்த அதிகாரம் உள்ள வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம வாயில கர்த்தர் வார்த்தையை வைக்கிறார், என்ன செய்யலாம்? 4 வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. 4 வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிடுங்கிறதுக்கும், இடிக்கிறதுக்கும், அழிக்கிறதுக்கும், கவிழ்க்கிறதுக்கும் 4 வார்த்தை ரொம்ப வயலன்ஸா இருக்கு. மற்ற 2 வார்த்தை தான் கட்டவும் நாட்டவும் நல்லதா இருக்குது. ஆனா அங்க அதிகமாய் தேவைப்பட்டது இந்த 4 வார்த்தைகள் தான். ஏன்னா ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போயிருந்ததுனால. சரி, இப்போ கர்த்தர் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19 வசனத்துல, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்றார். இப்ப எத்தனை பேருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, ஒருத்தருக்கு அந்த ஞானம் இல்ல. தேவனுக்கு அதிகாரம் தந்திருக்க ஒருத்தருக்கும் ஞானம் இல்ல. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு சிறுபாம்பு தூக்கி நான் போடுறேன், இதை பார்த்து எத்தனை பேர் ஓடுவீங்க, எத்தனை பேர் அடிப்பீங்க? இங்கதான் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்க அடிக்கணும்னு தைரியம் எத்தனை பேருக்கு வரும்? எத்தனை பேர் அதை விட்டு விலகி ஓடுற எண்ணம் வரும்? அல்லேலூயா. இந்த மாதிரி மனநிலையை கொண்டவர்கள் தான் தைரியசாலிகளாக கருதப்படுகிறார்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மலரமா அடிக்கடி அங்க நல்ல பாம்புகளை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுத்தில என்ன செய்யும், விசிட் பண்ணோம், நிறைய இடங்கள் அங்க காலியா இருக்கிறதுனால. இப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது
அவங்க என்ன செய்வாங்க? அடிச்சு தூக்கி நெருப்புல போட்டுருவாங்க. ஏன்னா தைரியம் பழகிடுச்சு. இப்ப நாம இங்க சத்துருவின் கிரியைகளோடு போராடுவதற்கு நமக்கு பலன் இல்லை. ஆகவே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். வாயில வைக்கிறார் வார்த்தையை. நீ வாயை திறந்து பேசினா அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த என்ன சொன்னியோ அது நடக்கும். பிடுங்கிறதுக்கு, இடிக்கிறதுக்கு, கவிழ்க்கிறதுக்கு எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறார். சரி, 6 வார்த்தை சொன்னார். முதல்ல தேவன் ஏன் பிடுங்க வேண்டும் என்று எண்ணினார். நல்லா கவனிக்கணும். ஏன் பிடுங்க அதிகாரம் கொடுத்தார்? மத்திய 15:13. மத்திய 15:13 பிடுங்குவதற்கான அதிகாரம் எதற்கு அவன் உபயோகப்படுத்தினான் அப்படின்னா, அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்திலே நடப்படாத எந்த விசுவாசியும் நிலைத்திருக்க முடியாது, பிடுங்கப்பட்டு போவார்கள். அதைத்தான் சொல்றார், என் பிதா நடாத நாற்று பிடுங்கப்படும். ஏன்னா யூதா அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. நாம எல்லாம் நாற்றாக தான் இருக்கிறோம். நாற்றுனா ஒரு பயிரை சின்னதா இருக்கும்போது நடுறது நாத்து, அது வளர வளர பயிராயிடும். அப்ப சின்ன ஒரு நாத்து தேவனுடைய சமூகத்திலே தேவனால் நடப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது வேரோடு பிடுங்கப்படும். வேரோடு பிடுங்கப்படுகிற எல்லாம் களைகளாக கருதப்படும். அல்லேலூயா. இப்ப எரேமியாவுக்கு வாயில வார்த்தை வச்சுட்டு சொல்றாரு, தேவ சமூகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், தேவனால் நடப்படாத எல்லா நாற்றையும், நாற்று என்று சொல்லிக் கொள்ளுகிற கருதப்படுகிற களைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி போடு. அதான் ஊழியக்காரனுடைய அதிகாரம். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்றாரு? இடிக்கவும். 2 கொரிந்தியர் 10:4-5 சொல்லுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதான் இடிக்கிறது, நிர்மூலமாக்காது. தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணத்தையும் இடித்து போடு. இடிக்கவும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது அழிக்க. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாயில வச்ச வார்த்தைக்கு அதிகாரம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழித்து போடு, அழிக்கவும். அல்லேலூயா. 4வது கவிழ்க்க. யோவான் 2:15, 16, 17 கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளின் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விக்கிறவங்களை நோக்கி, இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இப்ப தேவ சமூகத்தை சுத்திகரிப்பதற்கு, தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் கவிழ்த்து போடு, கவிழ்க்கவும் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? கட்டவும். மத்தேயு 16:18-19 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கர்த்தர் உன்மேல் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை. பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். நீ பூமியிலே கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியிலே கட்டவிழ்க்கிறது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். என்ன பொருள்? நீ இங்க எடுக்கிற முடிவு பரலோகம் ஆமேன் என்று சொல்லும். நீங்க இங்க எடுக்காத முடிவு பரலோகம் அனுமதிக்காது. அதான் கட்டுறது கட்டவிழ்க்கிறது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். நான் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. நாட்டவும். யாக்கோபு 1:21, 22, 23 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னன்னா, உங்கள் உள்ளத்திலே எல்லா துர்குணத்தையும் நீக்கிவிட்டு வசனத்தை நாட்டி. அல்லேலூயா.
எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழிச்சிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, திருவசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. அப்போ நமக்கு வாயில என்ன வைக்கிறாரு? அதிகாரத்தை வைக்கிறார். இதோ என் வார்த்தைகளை வாயிலே வைக்கிறேன். நாம கையில் இருந்தா அவர் கை நம்முடைய வாயில் அதிகாரமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் கையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அதனால் நாம் அவர் கையில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எந்த கையில் இருக்கணும்? நம்ம அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கைதான் நம்மளை என்ன செய்யும்? உயர்த்த போகிறது. நான் தொடக்கத்தையும் உயர்த்துவாருன்னு முடிவையும் உயர்த்துவாருங்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உயர்ந்தீங்கன்னா கர்த்தரோடு இருப்பீங்க? உயர்ந்தீங்கன்னா கர்த்தர் கைக்குள்ள எத்தனை பேர் இருப்பீங்க? அல்லேலூயா. 1 கோடி, 2 கோடி, ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டார். எத்தனை பேர் கையில் இருப்பீங்க? கையிலேயே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை கோடிகள் வந்தாலும் என் தேவனாகிய கரத்தில் இருப்பதை தவிர வேறொரு பாக்கியம் இல்லை. அவர் கைக்குள் இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் கையில் இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் கையில் இருந்தா கிடைக்கும்? என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? உயர்த்தும் கை. 2வது நன்மை செய்யும் கை, சொன்னதை நிறைவேற்றும் கை, அளவில்லாமல் போஷிக்கும் கை. கேட்க மாட்டேன் சரியா? பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பும் கை. அப்புறம் சரியா கேட்கல. வேண்டிக் கொண்டதை அருளும் கை, அதிகாரத்தை கொடுக்கும் கை. இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? யார் கரத்துல? அவர் கைக்குள் இருக்கிறீர்கள். ஒன்னு புரிஞ்சுக்கணும், எல்லாருமே அவர் கைக்குள்ள தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் உருவாக்கவும் செய்ய முடியும், சும்மா வச்சிருக்க முடியும். அது ஒரு விஷயம் இருக்கு. அவர் கையில வச்சுக்கிட்டு அதை உருவாக்கவும் முடியும், இல்ல அப்புறமா வணைஞ்சிக்கலான்னு ஓரமா வச்சுட்டு போக முடியும். இதே செய்ய முடியும். ஏன்னா குயவன் வீட்டில் அதுதான் நடக்குது. ஆனா தேவன் நம்மை சும்மா வச்சுட்டு போறவர் அல்ல. ஈரம் காய்வதற்குள் உடனே நம்மை உருவாக்குகிறவர். சூழ்நிலை தாண்டி போவதற்குள் அந்த சூழ்நிலைக்குள்ளே தேவன் வருகிறார். அதான் அர்த்தம். இப்ப நம்ம இக்கட்டான சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கிறோம்? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். சரி, இப்படி கேட்கிறேன், கை போட்டுருங்க. நான் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறேன், கை தூக்கி காட்டுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், சூழ்நிலை நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னம்மா கஷ்டம்? கை தூக்கினா எல்லாம் தூக்க வேண்டியது தானே. நீ தூக்குறியா? நான் பார்த்துட்டு தூக்கணும். நீ தூக்குறியா? நான் தூக்கணும். தூக்குங்கன்னு சொன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இருக்குன்னா இருக்குன்னுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சூழ்நிலை சரியில்லை? நீ நல்லா கை தூக்கினா தான் ஜெபம் பண்ணுவேன். என் சூழ்நிலை சரியில்லை. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைக்குள் வருவார், நம்ம சூழ்நிலைக்கு வருவார். ஏன்னா அவர் கையில நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும்? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் செய்து தேவன் பகைக்கப்பட்டார். ஞாயிற்றுக்கு ஓய்வு நாள் இல்ல. நல்லா கவனிங்க. ஓய்வு நாளில் ஏன் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க? நீங்க போய் மற்ற நாள்ல வந்து சுகமடைய கூடாதான்னு கேட்டாங்க. ஓய்வு நாளிலே பெதஸ்தா குளக்கரையிலே இருக்கிறவன் எழும்பினான். ஓய்வு நாளிலே 18 வருஷம் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த கூனி ஆசீர்வதிக்கப்பட்டால், எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஓய்வு நாள்ல தேவாலயத்தில் பிரசங்கத்தை கர்த்தர் முடிச்சுட்டு அவங்களை சுகமாக்கி அற்புதம் செய்தார்.
இப்ப இன்னைக்கு கர்த்தரால அவருடைய கையால நமக்கு ஆசீர்வாதம் தர முடியும், உயர்த்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? 100% வால்யூம் வைங்க. வால்யூம் எப்படி வைக்கணும்? 100%. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீ போடுற சத்தம் கண்ணாடி உடையணும். அப்படி இருக்கு நம்முடைய ஆர்ப்பரிப்பு. உடைஞ்சா நானே வாங்கி தர சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து அழகு பார்க்கிறவர். நம்முடைய ஆத்துமாவை அவர் கையில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நம்முடைய சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து நம்ம அவரை என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும், பண்ணித்தான் ஆகணும். உறுதியா பிடிக்கணும். அவன் சொன்னான் பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் வழிய, அதனால்தான் தொட்டாரு. விடமாட்டேன், போக முடியாது, என்னை மீறி, என் கண்ணீரை மீறி உங்களால போக முடியாதுன்ட்டான். அதனாலதான் தொட்டுட்டாரு. டேப்பா, சத்தியமா நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், விட்டுரு. அதான் சொன்னார். உன்னுடைய போராட்டம் உன் வாழ்க்கையில வெற்றியை தரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏழ்மணிக்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் ஏழ்மணிப்பா. ஆண்டவரே, நான் உங்களுடைய கையில் இருக்கிறேன்ப்பா. நான் உங்க கையில் இருக்கிறேன். நான் உங்க கையில் இருக்கிறேன். உங்க கை குறுகாத கை, உங்களுடைய கை அற்புதம் செய்யும் கை. எத்தனை பேர் நம்புறீங்க? பெர்க்மன்ஸ் பாட்டு பண்ணார், கர்த்தர் கரம் என் மேலங்க. கடுகளவு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் கரம் என் மேல, கடுகளவு சொல்ற மாதிரி தெரியல, ஒன்னும் சொல்ற மாதிரி தெரியல. எல்லாரையும் ஊமையாக்கி விட்டுறணும். வாயத்தர் சொல்லுவோமா? கர்த்தர் கரம் என் மேல, கடுகளவு, கர்த்தர் கரம் என் மேல, கடுகளவு பயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. ஆமென். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. ஊட்டிடுவார், தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. தாலாட்டுவார், சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாட்டுவார். தாலாட்டுவார், சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாட்டுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவகரம் மேல இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கைக்குள்ள இருக்கிறேன். நான் கைக்குள்ளான ஆடு. அவர் கைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடு.
ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். உங்க வாய் அறிக்கை செய்ய முடியுமா? உங்க மனசு அறிக்கை செய்ய முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை மாறணும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு சூழ்நிலையை மாற்றுவார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு உயர்த்துவார் எத்தனை பேர் நம்ப முடியும்? இன்னைக்கு உயர்த்த போகிறார். நீ நம்பினா உன் நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை ஒரே ராத்திரியில் அற்புதம் செஞ்சது. ஒரே ராத்திரியில 1,85,000 பேர் ஒரே ராத்திரியில கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி. எசேக்கியாவின் நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? உனக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு? யார் மேல நம்பிக்கை இருக்குது? நீ யார் கைக்குள்ள இருக்கிற? யார் கரம் மேல இருக்குது? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமா? என்னுடைய கேள்வி இதுதான். உன் நம்பிக்கை எப்படிப்பட்டது? நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் ஞாயிற்றுக்கிழமையா, லீவு நாளா, ஹாலிடே, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. பரலோகத்துக்கு எப்போதும் ஒர்க்கிங் டே தான். பரலோகம் எப்பவுமே 7/24 7 நாளும் 24 மணி நேரமும் வருஷம் முழுவதும் பரலோகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகத்துக்கு தான் விடுமுறை நாள், தேவனுக்கு அல்ல. தேவன் எப்போதும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கார். இன்னைக்கும் கர்த்தர் உனக்கு கிரியை செய்ய முடியும். இன்னைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு உனக்கு உயர்வை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உன் தொடையை தொட முடியும். கர்த்தர் உன் தொடை சந்தை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாக்கோபின் தொடை சந்தை தொட்டு, யாக்கோபே சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், ஆணையிட்டு சொல்றேன், உன் தொடையை தொட்டு சொல்றேன், நான் உன்னை இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் உன்னை தொடுவார். உன் தொடையின் கீழே கையை வச்சு உனக்கு சொல்லுவாரா? உன்னை தொட்டு சொல்லுவார். நம்புறியா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவர் கை உன்னை தொடுகிறது. அவர் கைக்குள்ள இருக்கிற உன்னை கர்த்தர் தொடுகிறார். உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றார், நான் உன்னை உயர்த்த போறேன், நான் உன்னை உயர்த்த போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு 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 நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நான் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரிபாலாதா ரகாபாலாதிரா ஷகாபாலாதுரபா. ஆமென் 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 ஆமென். ரிபாலாதுரா மக்கரபாலாதரா மக்கரபா. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிபாலாதா ரகாபாலாதுரா மக்கரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மட்டுமல்ல, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் உன் மேல இறங்கி வரும். விசுவாசிக்கிறீங்களா? இறங்கி வரும்னு விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் வெறுமையா அனுப்புகிறதுக்கு மனமில்லாதவர். உன்னை அழைத்து வந்ததற்கான நோக்கமே உன்னை ஆசீர்வதிக்கத்தான், உன்னை உயர்த்துவதற்காகத்தான், உன்னை தூக்கி எடுப்பதற்காகத்தான், உனக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காகத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே, நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே, நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியா நான் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். Hand of God என் மேலே, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Hand of God என் மேலே, நான்
கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா கூடியை அன்று நிமிர செய்த நேசர்கரம். நிமிரக்கூடா கூடியை அன்று நிமிர செய்த நேசர்கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். Hand of God என் மேல உன் மேல கரம் வருது பெற்றுக் கொள்வேன். Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தின கரம். தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தின கரம். ஒட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். மேல எத்தனை பேர் நம்புறீங்க? பெற்றுக் கொள்வேன். உன் மேலே கர்த்தர் கரம். மேலே கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானான் நெகேமியானான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரானான் நெகேமியானான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நீ தெபோரால் நீ உன் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம். காக்கும் கரம் விலகாத கரம். கர்த்தர் கரம் உன் மேல. தேவ பிள்ளையே நீ கண்ணை முடிக்கோ, கண்ணை திறக்காத. பாரு கர்த்தர் கரம் உன்னை தொடுது. கர்த்தர் கரம் உன்னை தொடுது. எங்க அப்பா இயேசு உன்னை தொடுறாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கரம் உன்னை தொடுது. தேவ பிள்ளையே இந்த கரம் உன்னை உயர்த்த போகுது. உன் தொடைய கர்த்தர் தொடுறாரு. சத்தியம் பண்ணி சொல்றாரு, யாக்கோபே இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல். இஸ்ரவேல் இஸ்ரவேலே உனக்கு பாக்கியம். உனக்கு ஒப்பான ஜனம் யாரும் இல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கையில நீ இருக்கிற அந்த கையை பாருங்க, எவ்வளவு அழகான கை. காயங்கள் நிறைந்த தழும்புகள் நிறைந்த கையை கர்த்தர் உன்னை தொடுறாரு. உன்னை தொடுறாரு. உன் உச்சந்தலையின் மேல கை வைக்கிறாரு. அல்லேலூயா. உன் முதுகு தண்டில் இருந்து உற்சாகம் எழும்பி சோர்வுகள் நீங்கி பலவீனம் நீங்கி உன் உச்சந்தலைக்கு தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதை இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உணரும். தேவகரம் உன்னை தொடுது. வெள்ளை போலம் நிறைந்த கை அது. வெள்ளை போலம் ஒழுகிற கை அது. கர்த்தர் தொடுறாரு. உன்னை கர்த்தர் தொடுறாரு. உன் வாழ்க்கையில வாசம் வீச போகிறது. உன் வாழ்க்கையில வாசம் வீசும். வசந்த காலம் வீசும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வாழ்க்கை மாற போகிறது. சாப கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு உடைந்து போகும். சாப கட்டு உடைந்து போகும். பாவ கிரியைகள் உடைந்து போகும். இன்னைக்கு இயேசு உன்னை தொடுறாரு. உன்னை இயேசு தொடுறாரு. இயேசு கரம் மேல இறங்கி வருது. எலிசாவின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. உன் மேல கர்த்தர் கரம் இறங்கி வருது. நான் உணர்றேன். நான் உணர்றேன். என்னால நல்லா உணர முடியுது. உன் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுது.
மேல கர்த்தர் கையை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நடக்காதுன்னு நினைக்காத, என்ன செய்ய போறன்னு நினைக்காத. நீ செய்ய போறது இல்ல, கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் பெரிய காரியம், ஆராய்ந்து முடியாதது, எண்ணி முடியாதது. மிராக்கிள் வொர்க்கிங் காட். கர்த்தர் அற்புதங்களின் தேவன். எந்த சூழ்நிலையிலும் உள்ளே நுழைந்து வர அவரால் முடியும். நம்ம சூழ்நிலையை கண்டு மற்றவங்க விலகி போயிடுவாங்க. இவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாத விலகிடுவாங்க. நம்ம கிட்ட வர யோசிப்பாங்க, பேச கூட யோசிப்பாங்க, நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களா. ஆனால் உன் தேவன் அப்படி அல்ல. உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலைக்குள் நான் வருகிறேன். நீ கையில் இருக்கிறியா? என் கைக்குள்ள இருப்பியா? என் கைக்குள்ள அடங்கி இருப்பியா? பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்பியா? நான் உன்னை உயர்த்த போகிறேன். நான் உன்னை உயர்த்த போறேன். கண்மலையின் மேல் உன் அடிகளை நான் நிறுத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தி உன் அடிகளை நான் உறுதிப்படுத்த போகிறேன். நான் உன்னை உயர்த்த போகிறேன். இன்றைக்கு 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 இன்றைக்கே செய்வேன். இன்றைக்கே செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? மிராக்கிள் வொர்க்கிங் காட். இயேசு சொல்லுகிறார், இன்னைக்கு நான் அற்புதம் செய்ய போறேன். இன்னைக்கு நான் அற்புதம் செய்ய போறேன். How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு செய்ய கர்த்தரால முடியும். இன்னைக்கு உயர்த்த கர்த்தரால முடியும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே, தேவ நற்செய்தி அறிவித்த நாளிலே, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன நாளிலே உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். கொடுங்க, கையை கொடுங்க, அவர் கையை கொடுங்க. அப்பா, என்ன தூக்கி எடுங்கப்பா, கையை கொடுங்க அவருக்கு. என் கையை பிடிச்சு என்ன தூக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மகிமையை வெளிப்படுத்த போறேன். மகிமையை வெளிப்படுத்த போறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. உன்னை சாதாரணமா நினைக்கிறாங்கல்ல, உன்னை அற்பமா நினைக்கிறாங்கல்ல, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு செய்ய நினைக்கிறாங்கல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு கூட இருந்து செய்ய போறேன். மகிமையான காரியத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. அதை நான் திட்டமிட்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரமா கர்த்தர் செய்வா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சீக்கிரமா நடக்க போகுது. உன் வாழ்க்கையில சீக்கிரமா கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. தகப்பனே, நீங்க வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்திருப்பேன். உன்னை கொண்டு வந்திருக்கிறாரே அந்த கை எவ்வளவு பெரிய கை. உன்னை சுமந்து வந்திருக்குது அந்த கை எவ்வளவு பெரிய கை. உன்னை தாங்கி வந்திருக்குது அந்த கை எவ்வளவு பெரிய கை. அற்புதம் நிறைந்த கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்காக திட்டமிட்டு வச்சிருக்கிறார் அற்புதத்தை. உனக்கு அதிசயத்தை செய்ய போறாராம். உனக்கு மகிமையை கர்த்தர் காண்பிக்க போறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உன் பள்ளத்தாக்கு தண்ணி வரப்போகுது. உன் வாய்க்கால் நிரம்ப போகுது. அது தேசத்தை நிரப்ப போகுது. வெறும் வாய்க்கால் தண்ணீர் தேசத்தை நிரப்பினது. உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய கிருபை உண்மையில் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ வெறுமையா போறதில்ல, வெறுமையா போறதில்ல. ரெண்டு கையை அப்படி விரிச்சு ஆண்டவரே, கை ஏந்தனா மாதிரி காட்டி, ஆண்டவரே உங்களுடைய நன்மைக்காய் ஓடி வந்திருக்கிறேன். பரலோகமே, என் கண்களை உன் மேல நோக்கி வச்சு ஓடி வந்திருக்கிறேன். என் ரெண்டு கையை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். உங்க கையை நான் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே,
உடைய கையினால நான் நன்மையை காணட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீ அழுது புலம்புற, கர்த்தர் சொல்றாரு, நீ அழுது புலம்புற, உள்ள உடைஞ்சிருக்குது, இந்த அழுகையை நான் சந்தோஷமா மாத்த போறேன். உன் அழுகை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ ராத்திரில எழுந்துச்சு உட்கார்ந்து அழுவது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் படுக்கையில தூக்கங்களை விட்டு நீ அழுவது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனந்த களிப்பினால் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறாராம். ஆனந்த களிப்பு உனக்கு உண்டாக போகிறது. ஆனந்த மகிழ்ச்சி உனக்கு உண்டாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மகிழ்ச்சி உன்னை சந்திக்க போகிறது. உன்னை கர்த்தர் மகிழ்ச்சியை சந்திக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ அதை சந்திக்கும் போது உன் இருதயம் பூரிப்பாக போகிறது. கர்த்தர் உன் இருதயத்தை பூரிப்பாக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நடக்குமான்னு கேக்குறீங்களா? எனக்கு செய்ய போறாரா? என் வாழ்க்கையில நடக்குமா? உனக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறார். உன் மனசு கேள்வி கேட்டுட்டே இருக்கு பாரு, உனக்கு நீ நடக்கும். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்தின் மேல் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை தொட்டு தூக்க போகிறார். உன்னை தொட போகிறார். அவர் கரம் இறங்கி வரப்போகிறது. உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகிறது. தேவன் கிரியை செய்யும் நேரம் வந்திருக்கிறது. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொன்னாரே, அந்த ஏற்ற காலம் வந்திருக்குது. கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா. துக்கமா இருக்காதீங்க, துக்கப்படாதீங்க, அழாதீங்க, கண்ணீரை தொடங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். என் ஜனத்தின் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இன்னைக்கு நேரங்களை எடுத்துக்கொண்டாலும் எங்கள் வாழ்க்கையை மாற்றி, குயவன் எப்படி பாத்திரத்தை வணைந்தானோ அதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை நீர் எடுத்து இன்னைக்கு எங்கள் இருதயங்களை வணைந்து, எங்கள் வாழ்க்கையை வணைந்து புதிய பாத்திரமாய், வேறு பாத்திரமாய், சிறந்த பாத்திரமாய், விசேஷித்த பாத்திரமாய் எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.